செவ்வாய்க்கிழமை காலையில் என்னோட அதிகாலை வேலைகள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ நடக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு பெண் குழந்தை வேணுங்கிறது ரொம்ப ஆசை. ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்தது ஆண் குழந்தை. பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் நம்ம நல்ல விதத்தில் சொல்லி வளர்க்கணும். நான் பெண் குழந்தை எனக்கு கிடச்சிருந்தா என்ன சொல்லி வளர்த்துருப்பேன் தெரியுமா? உனக்கு அம்மா அப்பா எப்பயுமே கூட இருக்கோம் சாமி, நீ என்னன்னாலும் எங்ககிட்ட சொல்லு. உனக்கு 25 வயசுக்கு மேலே உனக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுனா உன் வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுத்தாலும் சரி, இல்லை அந்த பொறுப்பை எங்ககிட்ட விட்டினாலும் சரி, அது உனக்கு பிடிச்சிருந்து உனக்கு நல்ல முறையாக இருக்கும்னு எங்களுக்கும் தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று, நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா உன்னைய அப்படியே விட்டுட்டோங்கிறது அர்த்தம் இல்லை. என்றைக்குமே நீ தான் எங்களுக்கு முக்கியம். நீ போய் ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருந்தா நீ இரு, இல்லையா எதுனாலும் அம்மா அப்பாட்ட சொல்லு. இந்த காலத்தில் யார் இவ்வளோ தூரம் சொல்கிறான்னு தெரியல. இப்போயும் நம்ம ஊரில் பெரியவங்க அடுத்தவங்க வீட்டுக்கு போகிற புள்ள அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. பையனுகளை சின்ன எதுவுமே சொல்லாமல் வளர்க்குறாங்க. அது எனக்கு எந்த விதத்தில் கரெக்டுன்னு தெரியல. என் பையனுக்கு 3 வயசு தான் ஆகுது. இப்போ இருந்தே நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அவனுக்கு 2 ஜெண்டருமே ஒன்று தான். நீ பெரியவும் கிடையாது, அவங்க சின்னவும் கிடையாது. அப்படிங்கிறத நான் இப்போ இருந்தே என்னால் முடிஞ்ச விதத்தில் அவனுக்கு சொல்கிறேன். ஒரு சமையல்லேருந்து எல்லாமே அவனுக்கு இப்போ இருந்தே எல்லாருமே செய்யணும்னு சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் சமைக்கிறப்பவும் அதான் சொல்லுவார், அம்மா மட்டும் சமைக்கணும்னு இல்லை, நம்மளும் சமைக்கணும்னு. மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து தான் வரணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.